ஹாய் காய்ஸ், வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம உளுந்த நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம், இல்லை 4 to 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நல்லா ஊற வச்ச உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்கள். தண்ணியில் போடுறப்போ அந்த மாவு மிதக்கணும், மூழ்கக்கூடாது. அதனால தான் இது பேர் மெதுவடை. சரிங்களா? அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். இப்போ அந்த மாவு அந்த மாதிரி மிதந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மாவில் கொஞ்சமாக வெங்காயம், பெப்பர் கார்ன்ஸு, க்ரீன் சில்லிஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே குட்டி குட்டிஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுமாதிரி கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறமா பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வீடியோவில் காட்டுற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுக்கிறப்போ காற்று நல்லா உள்ளே போயிட்டு வடை நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நம்ம வடை செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சட்டியில் ஆயில் நல்லா ஊற்றி அதை நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கை ஃபஸ்ட்டு நினச்சிட்டு அதுமா கொஞ்சம் மாவு எடுத்து தம் ஃபிங்கரில் நடுவில் ஓட்டு போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியாக ஆனதுமே எடுத்திங்கன்னா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.